இன்னைக்கு இந்த வீடியோல ராஷ்மி ஷெட்டி அப்படின்றவங்க வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின 3 அற்புதங்களை நாம பார்க்க போறோம். 3மே செம்ம சூப்பரா இருக்கும். இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாபா அவங்க வீட்டுக்கு யாசகம் கேட்க ஒரு பாட்டிமா உருவத்துல வந்திருக்கிறாரு. அவங்களோட ரியல் போட்டோவை, பாபா எப்படி வந்தாரோ அந்த ரியல் போட்டோவையும் நான் இதுல ஆட் பண்ணியிருக்கிறேன். அதனால இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. யார் இந்த ராஷ்மி ஷெட்டி அப்படின்றவங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தெலுங்கு பேசக்கூடிய பெண்மணி, மங்களூரை சேர்ந்தவங்க. இவங்களுடைய சேனல் நேம் வேர்ல்ட் ஆஃப் சாய்பா அப்படின்றது. அதில் பாபா நிகழ்த்தின லீலைகள், அதிசயங்கள் எல்லாத்தையும் தெலுங்குல இவங்க ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதை தான் நான் இப்போ உங்ககிட்ட தமிழில் சொல்ல போகிறேன். அவங்க லைஃப்பில் நடந்த அந்த 3 அற்புதங்கள் என்ன அப்படின்றத நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மித்ரா சதீஷ் சேனல்லேருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். முதல் அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஷ்மி ஷெட்டின்றவங்களுக்கு ஷிரிடியில் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அவங்க பேர் ரித்து குப்தா, ரித்து சிங் அப்படின்றது. ஒரு நாள் சனிக்கிழமை ராஷ்மி ஷெட்டி அவங்க வீட்டில் இருக்க பூஜை ரூமெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க, க்ளீன்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரித்து சிங் அப்படின்றவர்கிட்ட இருந்து ஃபோன் வருது. அவர் ஷிரிடியில் தான் இருக்கிறாரு, அவர் வீடே அங்கே தான். ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, சச்சரித பாராயணம் இருக்கு இல்லையா, அதை அவங்க வீட்டில் அவர் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. பண்ணிட்டு இருக்கும்போது என்ன மனசுல வேண்டி இருக்கிறாருனாக்கா, எனக்கு பாபா தரிசனம் தந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி மனசுல அவர் நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அப்போ சச்சரிதம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வீட்டு வாசல் கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. போய் திறந்து பார்க்குறாரு. திறந்தப்போ ஒரு வயசானவர் இவர்கிட்ட ஒரு தண்ணி பாட்டிலை கொடுத்துட்டு, இதை பாபா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி நடந்தது அப்படின்றத ராஷ்மி ஷெட்டி கிட்ட சொல்றாரு. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அதாவது சச்சரித பாராயணத்தை பண்ணாலே பாபா நெருங்கி வருவாரு அப்படின்றத நான் நிறைய வீடியோல சொல்லியிருந்தேன். அதுதான் இவருக்கு நடந்திருக்குது. இது ராஷ்மி ஷெட்டி அப்படின்றவங்களுடைய ஃப்ரெண்டான ரித்து சிங் வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின முதல் அற்புதம். 2வது அற்புதம் பார்த்தீங்கன்னா, ராஷ்மி ஷெட்டிக்கே நடந்திருக்குது. இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாபா யாசகம் கேட்குற ரூபத்தில் வர்றது, கனவுல வர்றது, இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே இந்த ராஷ்மி ஷெட்டின்றவங்களுக்கும் ரொம்ப ஆசையா இருக்குது. என்னன்னா, பாபா நம்ம வீட்டுக்கும் வரணும் அப்படின்ட்டு. ஒரு நாள் பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க பாபா கிட்ட கேட்குறாங்க, பேசுறாங்க, ப்ரேவும் பண்றாங்க. பாபா, நீங்கள் ஏன் எனக்கு எந்த தரிசனமும் தரமாட்டீங்க, நீங்கள் ஏன் என் வீட்டுக்கு வரமாட்டீங்க, நான் அதுக்கு தகுதியான ஆளே கிடையாதா, இல்லை நான் சரியாக உங்களுக்கு பூஜையே பண்ணலையா அப்படின்லாம் சொல்லி பாபா கிட்ட உருக்கமாக கேள்வி கேட்குறாங்க. பாபா கிட்ட இந்த மாதிரி ப்ரேயர் பூஜைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ராஷ்மி ஷெட்டி கொஞ்ச நேரம் வீட்டில் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கண்ணில் ஒரு போஸ்ட் படுது. பாபாவுடைய ஃபோட்டோ போட்டு ஒரு போஸ்ட்டு. என்ன அதில் போட்டிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு படிச்சும் காட்டுறேன், தமிழ்லையும் சொல்கிறேன். அந்த போஸ்ட்டையும் அந்த ரியல் இமேஜையும் நான் இதில் போட்டிருக்கேன், நீங்களும் படித்து பாருங்க. என்ன போஸ்ட்டில் போட்டிருக்குன்னா, லுக் அட் மீ, ஐ எம் யோர் பாபா, யோர் ஃபக்கீர் பாபா, ஐ வில் கம் யோர் ஹோம் ஃபார் பிக்ஷா, ஐ நோ யூ வாண்டட் மீ டு கிவ் யூ தர்ஷன் இன் அ ட்ரீம், டோன்ட் வரி மை சைல்ட், ஐ வில் நாக் யோர் டோர் ஃபார் பிக்ஷா டுமாரோ மார்னிங் அப்படின்னு சொல்லி அதில் இங்கிலீஷில் போட்டிருக்கு. தமிழில் இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, என்னை பார், நான் தான் உன் பாபா, பக்கிரி பாபா, நாளை நான் யாசகம் கேட்க உன் வீட்டுக்கு வருவேன், நீ என்னை கனவில் வரணும்னு ஆசைப்படுற, எனக்கு தெரியும், கவலைப்படாத குழந்தையே, நாளை காலை நான் உன் வீட்டு கதவை தட்டி யாசகம் கேட்பேன் அப்படின்றதான் இதுக்கான தமிழ் அர்த்தம். அதனால இதை பார்த்த உடனே அவங்க ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறாங்க. என்னது இது, இந்த மாதிரி நம்ம ப்ரே பண்ணி முடித்த உடனே இந்த போஸ்ட் நம்ம கண்ணில் படுதே அப்படின்னு சொல்லி ராஷ்மி ஷெட்டிக்கு கொஞ்சம் பாபா தான் இதை பேசுகிறாரோ அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுது. அதனால மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு அவங்க சீக்கிரமாக எழுந்துக்கிறாங்க. அவங்க பையன்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை அவங்க காமிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். 7 மணிக்கு எழுந்து மறுபடியும் பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு பாபா கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு தரிசனம் தருவார் அப்படின்னு சொல்லி இந்த ராஷ்மி ஷெட்டின்றவங்க வெயிட் பண்ணுறாங்க. இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன பயம்னா, வருவாரோ வரமாட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. மணி பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணி கிட்ட ஆகுது. ஆனால் யாருமே வரல, அவங்க வீட்டு கதவை யாருமே தட்டல. அதனால இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, கிச்சனுக்கு போயிட்டு இட்லியும் கோழி குழம்பும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டாங்க. அவங்க பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் செஞ்சிட்டு இருக்காங்க.
அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த ராஷ்மி ஷெட்டி அப்படின்றவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்களும் அவங்க வீட்டுக்கு வந்து வந்திருக்கிறாங்க. அதனால இவங்க செஞ்ச அந்த இட்லி கோழி குழம்பு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு அவங்களோட பொண்ணு பையன் எல்லாரும் வந்து டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வீட்டு வாசல் கதவை வந்து யாரோ தட்டுற சத்தம் கேட்குது. அப்போ அவங்க பையன் வந்து சவுண்டாக வந்து ராஷ்மி ஷெட்டி அவங்கள வந்து கூப்பிட்றான், அம்மா வீட்டு வாசல் கதவை யாரோ தட்டுறாங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க போய் திறந்து பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு வயசான அம்மா வந்து நிற்கிறாங்க. அவங்க பார்க்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சாரீ வந்து போட்டுட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரா லுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லுக்கில் மராத்திய பெண்மணிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அப்பியரன்ஸில் அந்த அம்மா இருக்கிறாங்க. பாபா பேசக்கூடிய அவருடைய ஒரிஜினல் மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா மராத்தி. பாபா கூட வாழ்ந்தவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அப்பியரன்ஸில் தலையில் வந்து சாரியை போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு லுக்கில் தான் வந்து இருப்பாங்க. அதே மாதிரியாக இந்த பெண்மணி வந்து இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து கொள்ளு விற்க வந்திருக்கிறேன், கொள்ளு வாங்கிக்கிறீங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க வந்து இந்த ராஷ்மி ஷெட்டிக்கு கொள்ளுலாம் தேவைப்படாது, கொள்ளு வச்சு அவங்க சமையல்லாம் செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளை வயசானவங்கன்றதால வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி இஞ்சியும் என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இஞ்சியையும் வந்து வாங்கிக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, அந்த அம்மா இவங்க கிட்ட வாண்டடாகவே என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு சொல்லி இந்த ராஷ்மி ஷெட்டின்றவங்க கிட்ட சொல்கிறாங்க. இந்த ராஷ்மி ஷெட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, பசிக்குதா அதோ இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து திட்டுறாங்க, உனக்கு வந்து அவங்க யாருன்னே தெரியாதவங்கள நீ எப்படி உள்ளே கூப்பிடுவ அப்படின்னு சொல்லி திட்டின உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ராஷ்மி ஷெட்டி ஒரு தட்டில் வந்து இட்லி அந்த கறி குழம்பை வச்சு வெளியே வந்து அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிள்லேயே அவங்கள உட்கார வச்சு அந்த இட்லியெல்லாம் வந்து கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. அவங்களும் வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டிமா வந்து, அம்மா எனக்கு அரிசி வேணும் அப்படின்னு சொல்லி ராஷ்மி ஷெட்டி கிட்ட கேட்குறாங்க. உடனே இதோ இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கிலோ அரிசியை வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ராஷ்மி ஷெட்டி எடுத்துகிட்டே வராங்க. அதை பார்த்த உடனே அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, யாருன்னே தெரியல அவங்களுக்கு, எதுக்கு நீ வந்து இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க, எதுக்கு வந்து இவ்வளோ அரிசிலாம் கொடுக்குற, 1 கிலோ போதும் அதை மட்டும் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே வெளியே இருக்கிற அந்த பாட்டியும் பார்த்தீங்கன்னா, சரிம்மா 1 கிலோ கொடுத்தா போதும் அப்படின்றாங்க. ராஷ்மி ஷெட்டியும் 1 கிலோ அரிசியை ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த பாட்டிமா கிட்ட கொடுக்குறாங்க. கடைசியாக போகும்போது அந்த பாட்டிமா வந்து ராஷ்மி ஷெட்டி கிட்ட பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பிச்சை எடுக்க வந்தேன், நீ எனக்கு அதை கொடுத்தாய் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் மாதிரி அதை சொல்கிறாங்க. அதை சொன்ன உடனே தான் இவங்களுக்கு பயங்கரமாக ஸ்பார்க் ஆகுது. அதாவது பிச்சை அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்ட உடனே தான் அவங்களுக்கு வந்து இப்போ வந்திருக்கிறது பாபா அப்படின்றது வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அமைதியாக வந்து ஒரு செகண்ட் அப்படியே பார்க்குறாங்க, பார்த்துட்டு உள்ளே வந்துடுறாங்க. மறுபடியும் அந்த பேசுறதுக்கு போவாங்க இல்லையா, ஓடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியை வந்து காணவே காணும், அப்படியே வேனிஷ் ஆயிட்டாங்க. இதை பேசிட்டு போனவங்க அப்படியே வந்து வேனிஷ் ஆயிட்டாங்க. என்ன ஒரு அதிசயம்னா, அவங்க படியிலேருந்து கீழே இறங்கலை. இந்த ராஷ்மி ஷெட்டின்றவங்க வீட்டிலேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தா 100 மீட்டர்ஸ் தூரத்துக்கு, அதாவது 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு யார் நடந்தாலும் ஓடினாலும் என்ன பண்ணாலும் வந்து அவங்க வீட்டு படியிலேருந்து பார்த்தா தெரியுமா. அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு யார் என்ன பண்ணாலும் நடந்தாலும் போனாலும் அவங்களுக்கு வந்து தெரியும். இந்த பாட்டி வந்து எங்கே போனாங்க அப்படின்றதே வந்து அவங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து அந்த பிக்ஷா, அந்த பிச்சைன்ற வார்த்தையை கேட்ட உடனே தான் அவங்களுக்கு அந்த இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டில் வந்தது, பாபா வந்து வருவாருன்னு சொன்னது, இதுதான் பாபாவோ அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகி பாபான்றது வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுது. அவங்க பையன் பேர் பார்த்தீங்கன்னா ரோனக். அவரும் போய் அந்த படியிலலாம் நின்று அந்த பாட்டி எங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பாட்டியை வந்து ஆளே காணும். அந்த பையனுக்கும் தெரியுது இந்த இடத்துல இருந்து எவ்வளோ தூரத்தில் பார்த்தாலும் எல்லாருமே யார் போனாலும் தெரியும். அந்த பாட்டியால் ஓடவும் முடியாது இல்லையா, அதனால வந்தது பாபா தான் அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்கும் தெரியுது. அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, அம்மா நேற்று நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இந்த போஸ்ட்டை காட்டும்போது கூட நான் வந்து அதை சைலண்ட்டாக எடுத்துக்கினேன், சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் பாபா ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாவது ஏதோ ஒரு உருவத்தில் வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்களா, நம்ம வீட்டில் 1 வாரத்துக்கு முன்னாடி இஞ்சி வந்து காலி ஆயிடுச்சு, நீங்களும் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு வந்த அந்த பாட்டிமா பார்த்தீங்களா, இஞ்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, இது பாபா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனும் சொல்கிறான். அவங்களுக்கும் வந்து தெரியுது இது பாபா அவங்க லைஃப்பில் நடத்தின 2வது மிராக்கிள். என்னன்னா, இப்போ அந்த பாபா வந்தார் இல்லையா, ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு பாட்டிமாவா, அந்த ரியல் ஃபோட்டோவை நான் இப்போ இதில் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் புண்ணியம், பார்க்கறதே வந்து புண்ணியம்.
மூன்றாவது அற்புதம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எல்டர் பிரதர் அண்ணன் இருக்கார் இல்லையா, அவரும் வந்து பாபாவுடைய பக்தர். அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்குன்னா பாபாவுக்காக பஜனை பண்ணினா அது உன்னுடைய பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதனால ராஷ்மி ஷெட்டின்றவங்களும் இவங்க வீட்டில் வந்து ஒரு பஜனையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதுக்காக கரெக்டாக வந்து ஒரு 250 பேரை அந்த பஜனையில் கலந்துக்கிறதுக்காக இன்வைட் வந்து பண்ணுறாங்க. அவங்க எல்லாரும் வந்து சாப்பிட்றதுக்காக இந்த ராஷ்மி ஷெட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கேட்ரிங் சர்வீஸில் ஆர்டர் கொடுத்துட்றாங்க. என்னென்ன டிஷ்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி 250 பேர் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்ரிங் சர்வீஸில் அவங்க ஆர்டர் கொடுத்துட்றாங்க, சாப்பாடுக்கான ஆர்டர். இப்போ எப்பயுமே நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் சமைக்கிறோம், இந்த மாதிரி முக்கியமான விசேஷத்துக்கெலாம் சமைக்கிறோம்னா கேட்ரிங் சர்வீஸில் கரெக்டாக அந்த அக்யூரேட்டாக அந்த எண்ணிக்கையில் சமைக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து எக்ஸ்ட்ராவாக வருவாங்க, அதனால அவங்கெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லி ஒரு 15-20 பேர் வந்து எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்ற மாதிரி அந்த சாப்பாடு வந்து செய்வாங்க. அன்னைக்கு இந்த பஜனை நடைபெறக்கூடிய நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராஷ்மி ஷெட்டின்றவங்க வீட்டுக்கு கூட்டம் வந்து அதிகமாக வருது. 250 பேரை தான் வந்து இவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்தவங்க பார்த்தீங்கன்னா 380-390 கிட்ட ஆயிடுது. எல்லாருமே வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாயிடுது. சாப்பாடு வந்து இவங்க எல்லாருக்கும் பத்துமோ பத்தாதோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த கூட்டத்தை பார்த்த உடனே ஒரு பயம் வந்துடுது. சச்சரிதத்தில் பாபா வந்து ஒரு சாப்டரில் வந்து சொல்லியிருப்பாரு, அவருடைய சாப்பாடு இருக்கு இல்லையா, அந்த சாப்பாடில் வந்து உதிய ஒருத்தவங்க போடுவாங்க. அதை போட்ட உடனே அந்த சாப்பாடு வந்து பெருகிக்கிட்டே இருக்கும், அது எல்லாருக்குமே வந்து பத்தும், எல்லாருடைய வயிறும் நிறையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படித்தது வந்து ஒன்று ஞாபகத்துக்கு வருது. உடனே இந்த ராஷ்மி ஷெட்டி வந்து அந்த எல்லா சாப்பாடுலேயும் கொஞ்சம் உதிய வந்து போடுறாங்க. எல்லா சாப்பாடுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பாபாவை வேண்டிக்கிட்டு, இங்கே வந்திருக்கிறவங்க யாருமே வந்து சாப்பாடு இல்லாமல் போகக்கூடாது அப்படின்றத வேண்டிக்கிட்டு அதில் போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மத்தியான லஞ்சில் எல்லாருக்கும் வந்து அந்த சாப்பாடை போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டு மீதி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அண்ணன் சைடு ரிலேட்டிவ், அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸு, இவங்க அம்மா மாமியார் அப்படின்னு சொல்லி நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு, வீட்டு வேலை செய்கிறவங்க, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லஞ்ச் பாக்ஸில் கவர்லலாம் மிச்சம் இருந்த சாப்பாடை கூட எடுத்துட்டு போனாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக அன்னைக்கு வந்து பத்துச்சு. இவங்களுக்கே வந்து அது ஆச்சரியமா இருந்துதான். ஏன்னா 250 பேருக்கு தான் சாப்பாடு செஞ்சோம், வந்தது 380-390 பேருக்கு மேலே. அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டும் கூட இது வந்து அதிகமாகவே இருந்தது. இத்தனை பேர் ஒரு 20-30 பேர் மேலே அதுக்கப்புறமும் எடுத்துட்டு போனாங்க அப்படின்றத ராஷ்மி ஷெட்டி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுலேருந்து இவங்க என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, பாபா வந்து எப்பவுமே சொல்லுவார், உங்கள் வீட்டு வாசலுக்கு ஒரு நாயோ பூனையோ இல்லை ஒரு மனிதரோ அவர் வந்து உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, உங்களுக்கு அவரை பார்த்தாலே கோபம் வருதுன்னா கூட ஒரு தண்ணி இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழம் இல்லை சாப்பாடு எதையாவது அவங்களுக்கு கொடுத்து தான் அனுப்பணும். அதை இவங்க பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பண்ணிகிட்டே இருந்ததால் பாபா என் வீட்டில் அந்த சாப்பாடு பஞ்சம் இல்லாமல் என்னை பார்த்துக்கிட்டாரு. அந்த நாளில் அந்த சாப்பாடு வந்து பெருகுச்சு அப்படின்றத இந்த ராஷ்மி ஷெட்டி சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் வந்து உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து தண்ணி, பழம் இல்லைன்னா சாப்பாடு எதையாவது கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் அந்த அன்னத்துக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்றத ராஷ்மி ஷெட்டி அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும். அப்பதான் வந்து பாபா சந்தோஷம் அடைவார். பாபா எந்த ரூபத்தில் வருவாருன்னே தெரியாது. உங்களுக்கு பிடிக்காதவர் ரூபத்தில் கூட அவங்க மூலமாக வந்து கூட பாபா வந்து உங்ககிட்ட யாசகம் கேட்பாரு. அதனால அவங்களுக்கு கொடுக்கறதும் பாபாவை போய் சேரும். நீங்கள் எந்த உயிரினத்துக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தாலும் அவங்க வாய்க்குள்ளே போகிறது அவருடைய வாய்க்குள்ளே போகிறதுக்கு சமம் அப்படின்றத சொல்லி இந்த ராஷ்மி ஷெட்டி அவங்க வாழ்க்கையில் நடந்த இந்த 3 அற்புதங்களை சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் போய் ஒரு வாட்டி தெலுங்குல அவங்க பேசியிருக்கிறதையும் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் ராஷ்மி ஷெட்டியினுடைய அதிசயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்ததாக பாபா நிகழ்த்தின வேற ஒரு லீலையும் வேற ஒரு அதிசயத்தையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.